அஸ்ஸலாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஒரே மாதிரி பாயசம் சாப்பிட்டு போர் அடிக்குது. அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு இன்றைக்கி அரசாணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், சாம்பூசணிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூசணிக்காய் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர். கொங்கு சைடெலாம் வந்துட்டு இது அரசாணிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன பொருள் எவ்வளோ எவ்வளோ அளவுன்னு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இது டக்குன்னு குயிக்காக ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. நோம்பெல்லாம் வரும்போது ஒரு ஸ்வீட் டெசர்ட் கொடுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த பொங்கலுக்கு எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த காயை வாங்கி சாம்பாரில், கூட்டில், பொரியல் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருப்போம். பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை பாயசம் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நான் செஞ்சு கொடுத்து என் மகன் சாப்பிட்ருப்பான். அதில் அவனோட ரியாக்ஷனையும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எங்கிட்ட மில்க் மேடு வந்து கொஞ்சம் கெட்டியானதுனால ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றி கொஞ்சம் லூஸாக அது இருக்கும். அதனால் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் லிக்விடாக தெரியும். இதே மெத்தடில் கேரட்டு, பீட்ரூட்டு, சொரக்காய் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கூட போட்டு இந்த மாதிரி நம்ம பாயசமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சாரா ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் அம்மா செஞ்ச ஸ்வீட் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.